நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவ அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இஸ்லாமும் கிறிஸ்தவ மதமும் ஒரே போதனை வலியுறுத்துகின்றன. இதனால் கிறிஸ்தவ மதத்தில் இஸ்லாம் தோன்றியதா அல்லது இஸ்லாம் மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதம் தோன்றியதா? இதற்கு தங்கள் விடையளிக்கவும். சகோதரர் மைக்கேல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். கிறிஸ்தவ மத போதனைகளுக்கும் இஸ்லாமிய மத போதனைகளுக்கும் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாம் தோன்றியதா, இஸ்லாத்திலிருந்து கிறிஸ்தவம் தோன்றியதா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நான் என்னுடைய உரையிலிருந்து அடிக்கடி சொல்லிக் கொண்டே வருகிறேன், எல்லா மதங்களும் இறைவனிடமிருந்து வந்தவை. அந்த மதம் அனைத்திற்கு பேரும் இஸ்லாம் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. முதல் மனிதராகிய ஆதமிலிருந்து அந்த மதம் ஆரம்பமாகிறது. முதல் மனிதர் தான் அந்த மதத்தை பின்பற்றியவர். அவரிலிருந்து ஆரம்பமாகி இதுவரை வந்த முகமது வந்த தூதர் வரை போதித்த அந்த மார்க்கத்துக்கு பெயர் இஸ்லாம். ஆக மூலம் இறைவனிடமிருந்து வந்த காரணத்தினால் போதனைகளுக்கிடையே ஒத்த கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அதே சமயத்திலே வேறுபாடுகளும் தோன்றுகின்றன. அதற்கு என்ன காரணம்? சில வேதங்கள் பாதுகாக்கப்பட்டவையாக இல்லை. அது அருளப்பட்ட காலத்திலே அது பதிவு செய்யப்படவில்லை. அருளப்பட்ட மொழியிலே பதிவு செய்யப்படவில்லை. அது அருளப்பட்டு 100 ஆண்டுகளோ 200 ஆண்டுகளோ கழித்து பதிவு செய்யப்படுகின்ற காரணத்தினால், அதுவும் வேற்று மொழியிலே அது பதிவு செய்யப்படுகின்ற காரணத்தினால் அங்கே மனித கருத்துக்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டன. அதன் காரணமாக இந்த வேதங்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. ஆக கருத்து ஒற்றுமைகளும் உண்டு, கருத்து வேற்றுமைகளும் உண்டு. ஆனா ஒத்த கருத்து இருப்பதனாலேயே இந்த மதத்திலிருந்து அந்த மதம் வந்தது என்று சொல்வது தவறான வாதம். உதாரணத்திற்கு பௌத்தத்திற்கும் இந்து மதத்திற்கும் சில தொடர்புகள் உண்டு. மறுபிறவை பற்றி பௌத்தமும் பேசுகிறது, இந்து மதம் தோன்றுகிறது. ஆனா பௌத்தத்திலிருந்து இந்து மதம் வந்தது என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? அது ஆதிக்க உணர்வுகளுக்கு எதிராக எழும்பிய ஒரு சமயம், அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போல யூத மதத்திற்கும் இந்து மதத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றன. பல கோட்பாடுகள் ரெண்டுக்கும் பொருந்தி வருகின்றன. ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்பது யூத மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி 2 பேருக்கு இடையிலே தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் யூத மதத்திலிருந்து இந்து மதம் வந்தது என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போல பைபிளுக்கும் குரானுக்கும் சில தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் அதிலிருந்து இது வந்தது என்று சொல்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னொன்றையும் சொல்ல வேண்டும், அடிப்படையிலேயே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அடிப்படையான விஷயங்களிலே பைபிளை சொல்வதாக இருந்தால் இப்ப திரியேகத்துவம், ட்ரினிட்டி, இஸ்லாத்துக்கு ஏற்படுவதல்ல. மனிதன் பிறக்கின்ற போதே பாவியாக பிறக்கிறான், ஒரிஜினல் சின், ஆதிப்பாவம் இஸ்லாத்திற்கு ஏற்படுவதல்ல. ஆக இப்படி பல கருத்து வேறுபாடு இருக்கின்ற காரணத்தினால் இதிலிருந்து அது பிறந்தது என்பதை நம்மாலே, அதை காப்பியடித்துத்தான் இந்த மதம் உருவானது, கிறிஸ்தவத்தை காப்பியடித்துத்தான் இஸ்லாம் உருவானது என்ற கருத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது.